यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मं व्यामोगदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दगेगसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये அன்பினாலே இமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சற்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹா. அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் நிகழ்த்தி வருகின்ற சம்ஸ்காரங்கள் தொடர்பான இணைய வழி தொடர் வகுப்பில் இன்றைய தினம் 6வது வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய சம்ஸ்காரங்கள் தொடர்பான 6வது வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய வித்யாசாகர்கள், ஜோதிஷ வித்யாபதிகள், ஸ்ரீஹரி ஜோதிட பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இறைவனுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் மேற்கொண்டு வரும் சம்ஸ்காரங்கள் தொடர்பான இணைய வழி வகுப்பில் தர்மசாஸ்திரம் உணர்த்தும் சடங்கு சம்பிரதாய முறைகளான சம்ஸ்காரங்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொண்டு வருகின்றோம். சம்ஸ்காரங்கள் தொடர்பான கடந்த 5 வகுப்புகளில் குறிப்பாக முதல் 3 சம்ஸ்காரங்களான கர்ப்பாதானம், பும்சவனம் மற்றும் சீமந்தம் தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொண்டோம். இது தொடர்பான சரியான புரிதல் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எனவும் நம்புகிறோம். இறையருளாலும் குருவருளாலும் இன்றைய தினம் 4வது சம்ஸ்காரமான ஜாதகர்மா தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இதற்கு முன்பாக நாம் அறிந்து கொண்ட கர்ப்பாதானம், பும்சவனம் மற்றும் சீமந்தம் ஆகிய 3 சம்ஸ்காரங்களும் குழந்தை பிறப்பதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய சம்ஸ்காரங்களாகும். ஜாதகர்மா என்பது குழந்தை பிறந்தவுடன் மேற்கொள்ளும் முதல் சம்ஸ்காரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை பிறந்தவுடன் மேற்கொள்ளக்கூடிய சம்ஸ்காரம் இந்த ஜாதகர்மா என்கின்ற சம்ஸ்காரம். சம்ஸ்காரங்கள் மொத்தம் 40 வகைகளாக உள்ளன என்பதை நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம். அந்த வரிசையில் தற்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் இந்த ஜாதகர்மா என்ற சம்ஸ்காரம் 4வது சம்ஸ்காரம். குழந்தை பிறப்பதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய சம்ஸ்காரங்கள் 3ஆகவும், குழந்தை பிறந்தவுடன் மேற்கொள்கின்ற சம்ஸ்காரமாக இந்த ஜாதகர்மா என்கின்ற சம்ஸ்காரம் இருக்கிறது. இந்த ஜாதகர்மா என்ற சம்ஸ்காரம் எதற்காக செய்யப்படுகிறது? ஜாதகர்மா என்றால் என்ன? இதனை எவ்வாறு மேற்கொள்வது? இதனை மேற்கொள்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் யாவை என்பன போன்ற பல்வேறு வினாக்களுக்கான விடைகள் இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஜாதகர்மா என்று சொல்லக்கூடிய இந்த சம்ஸ்காரம் 5 நிலைகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அடியன் தெரிவிக்கும் பொழுதே தாங்கள் குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஜாதகர்மா என்கின்ற இந்த சம்ஸ்காரம் 5 நிலைகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். 1 ஸ்நானம், 2 தானம், 3 ஜாதகர்மா, 4 நாந்தி சிரார்த்தம், 5 ஜாதேஷ்டி என்கின்ற 5 நிலைகள் இந்த ஜாதகர்மாவை குறிப்பிட்ட 5 நிலைகளில் செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. மீண்டும் ஒருமுறை தெரிவிக்கின்றேன். ஸ்நானம், தானம், ஜாதகர்மா, நாந்தி சிரார்த்தம், ஜாதேஷ்டி என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளில் இந்த ஜாதகர்மா என்கின்ற சம்ஸ்காரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவை ஒவ்வொன்றை பற்றியும் நாம் விரிவாக அறிந்து கொள்வோம். முதலில் ஸ்நானம் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த வார்த்தை ஒன்றும் தங்கள் அனைவருக்கும் புதிதல்ல, ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். ஸ்நானம் என்பது குளிப்பதை குறிக்கக்கூடிய சொல். ஜாதகர்மா என்ற சம்ஸ்காரத்தில் ஸ்நானம் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது எனில், குழந்தை பிறந்தவுடன் ஜாதகருடைய தந்தையார் முதலாவதாக இந்த ஸ்நானம் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஸ்நானம் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு, குழந்தை பிறக்கப் போகும் சூழலில் யார் பிரசவிக்கும் பெண்ணுடன் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பது தொடர்பான விவரங்களை அறிந்து கொண்டு மீண்டும் ஸ்நானம் பற்றி அறிந்து கொள்வோம். அதாவது, நாம் இதற்கு முன்பாக பார்த்த கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் என்கின்ற சம்ஸ்காரங்கள் அனைத்தும் தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகின்ற வழிமுறைகளின்படி எந்தவிதமான குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவாக ஒரு குழந்தையை பிறக்கச் செய்வதற்கான ஒரு சம்ஸ்காரங்களாக இந்த 3 சம்ஸ்காரங்கள் அமைந்திருப்பதை நன்கு கவனித்திருப்பீர்கள். அந்த 3 விதமான சம்ஸ்காரங்களை நிறைவாக செய்து ஒரு குழந்தை ஜனிக்கப் போகிறது என்கின்ற ஒரு நிலையில் மேற்கொள்ளப்படும் சம்ஸ்காரமே இந்த ஜாதகர்மா என்று சொல்லக்கூடிய சம்ஸ்காரமாகும். கர்ப்பாதானம் துவங்கி கர்ப்பதானம் பெற்றுக்கொண்டு பும்சவனம் என்கின்ற ஒரு முறைகளின் அடிப்படையில் குழந்தைக்கு வளர்ச்சியை கொடுத்து சீமந்தம் என்கின்ற ஒரு சம்ஸ்காரத்தை செய்து நிறைவாக பிரசவிக்கின்ற ஒரு விசேஷமான ஒரு சூழலை உருவாக்கி ஒரு குழந்தையை ஜனிக்க செய்யக்கூடிய ஒரு நிலையில் நமது கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதை கவனித்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் மேற்கொள்ளக்கூடிய சம்ஸ்காரம் இந்த ஜாதகர்மா என்று சொல்லக்கூடிய சம்ஸ்காரம். குழந்தை பிறக்கப் போகிறது எனில் அவ்விடத்தில், அதாவது பிரசவ அறையில் யாரெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. யாரெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. 1, பிரசவிக்க இருக்கும் பெண்ணின் தாயார். பிரசவிக்க இருக்கும் பெண்ணின் தாயார் பிரசவ அறையில் இருக்கக்கூடாது என்பதாக சொல்கிறார்கள். 2வதாக, பிரசவிக்க இருக்கும் பெண்ணின் கணவன், பிரசவிக்க இருக்கும் பெண்ணின் கணவன் அந்த பிரசவ அறையில் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. பிரசவிக்க இருக்கும் பெண்ணினுடைய தாயாரும் கணவரும் பிரசவிக்கும் சமயத்தில் அந்த பிரசவ அறையில் இருக்கக்கூடாது என்பதாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற அனைவரும் இருக்கலாம் என்பதாக அர்த்தம். யாரெல்லாம் இருக்கலாம் எனும் பொழுது இவர்கள் இருவரை தவிர மற்ற அனைவரும் இருக்கலாம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த இருவரும் அங்கு இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்திற்கு நமது தர்மசாஸ்திரம் குறிப்பிடக்கூடிய நிலை என்னவென்றால்,
இவர்கள் இருவரும் பிரசவ அறையில் இருக்கும் பொழுது குழந்தை பிறக்கும் சமயத்தில் பிரசவத்தில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். பெரியவர்கள் சூசகமாக குறிப்பிட்ட போதிலும் பிரசவம் என்பது ஒரு சிரமமான ஒரு நிகழ்வு. சற்று பிரசவிக்கும் பெண்ணை சிரமப்படுத்தியே பிரசவமானது நிகழக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது அதனை பெற்ற தாயாரும் கட்டிய கணவனும் கவனிக்கும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய சில மன உளைச்சல்கள் இவர்களுக்கு பெருமளவு அமைந்து விட்டால் அடுத்தடுத்த குழந்தையை ஜனிக்கச் செய்வதில் சில மனமாற்றங்கள் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தில் கூட பெரியவர்கள் அவ்வாறு செய்திருக்கலாம். குறிப்பாக இந்த பிரசவிக்கக்கூடிய பெண்ணும் பெண்ணின் தாயாரும் அவரின் கணவனும் அந்த சமயத்தில் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் முதலில் தந்தையாருக்கு குழந்தை பிறந்த தகவலை தெரிவிக்க வேண்டும். குழந்தை பிறந்த செய்தியை தந்தை கேட்டவுடன் அவர் மேற்கொள்ள வேண்டிய முதல் நிகழ்வு இந்த ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. பிரசவிக்கும் பெண்ணின் கணவரானவர் பிரசவிக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. பிரசவம் ஏற்பட்டு குழந்தை பிறந்தவுடன் முதலில் தகவல் கொடுக்க வேண்டிய நபர் பிறந்த குழந்தையின் தந்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த தந்தைக்கு தான் முதல்ல சொல்லணும். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு தகவலை தந்தை காதினால் கேட்ட அடுத்த நிமிடம் ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த ஜாதகர்மாவின் முதல் நிலையான ஸ்நானம் என்கின்ற ஒரு நிலையில் ஸ்நானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஜாதகர்மா சம்ஸ்காரத்தில் முதலில் 5 நிலை குறிப்பிட்டேன். அதில் முதல் நிலை ஸ்நானம் என்பது. இந்த ஸ்நானம் குழந்தை பிறந்தவுடன் செய்தியை கேட்ட தந்தை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது இந்த ஸ்நானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்நானம் என்ற வார்த்தை குளிப்பதை குறிக்கக்கூடியது என்றிருந்த போதிலும் இந்த ஸ்நானத்தை 3 வகைகளாக நமது பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்நானம் 3 நிலை. அன்றாடம் குளிப்பது, அதாவது தினசரி குளிக்க வேண்டிய முறைகள், தினசரி குளிக்கக்கூடியது. புண்ணிய ஸ்தலங்களை சேவிக்கும் பொழுதும் புனித நதிகளில் நீராடும் பொழுதும் குளிக்க வேண்டிய முறைகள் அப்படிங்கிறதையும் தனியா வரையறுக்கிறாங்க. இது என்ன குளிக்கிறதுல கூட இவ்வளவு நியமனங்கள் இருக்கா அப்படின்னு கூட தோணலாம். புண்ணிய ஸ்தலங்கள் சேவிக்கும் பொழுதும் புனித நதிகளில் நீராடும் பொழுதும் குளிக்க வேண்டிய முறை அப்படின்னு ஒண்ணு தனியா சொல்றாங்க. 3வதா யாகங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் மாதப்பிறப்பு சமயங்களிலும் கிரகண காலத்திலும் குழந்தை பிறந்த செய்தியை கேட்டவுடன் ஆகிய சமயங்களில் குளிக்க வேண்டிய முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளியல் முறையை 3 விதமாக பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தினசரி குளிப்பது ஒரு முறை, புண்ணிய ஸ்தலங்களை சேவிக்கும் பொழுதும் புனித நதிகளில் நீராடும் பொழுதும் குளிக்க வேண்டிய முறை என்று 2வது. 3வது யாகங்கள் மேற்கொள்ளும் பொழுது மாதப்பிறப்பு சமயம், கிரகண காலம், குழந்தை பிறந்த சமயம், இந்த மாதிரி நேரங்களில் குளிக்க வேண்டிய முறை என்று குளியல் முறையை 3 நிலைகளாக பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு. குளிக்கிறது எப்படி இந்த 3 நிலையில அப்படின்னு நாங்க யோசிக்கிறது அடியனுக்கு புரியுறது. தினசரி குளிக்கும் பொழுது பொதுவா வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது. உடம்பில் வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் வரையறுத்திருக்கிறது. வீட்டில் குளித்தாலும் சரி, வஸ்திரம் உடம்புல இல்லாம குளிக்க கூடாது என்பதை உணர்த்துகிறது. மேலும்
பாதத்திலிருந்து தலைவரை தீர்த்தம் விட்டு குளிக்கணும். ஃபர்ஸ்ட் பாதத்துல தீர்த்தம் ஊத்திட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல சரீரத்துல வச்சு கடைசியில சிரசு வழிய குளிக்கக்கூடிய முறை என்பது தினசரி குளியல் என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து இரண்டாவது குளியல் முறை என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் புனித ஸ்தலங்களை சேவிக்கும் பொழுது, புண்ணிய நதிகளில் நீராடும் பொழுது குளிக்க வேண்டிய முறைகள் என்பதாக சொல்லும் பொழுது, அவசியம் உடம்பில் 2 வஸ்திரங்கள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஒரே ஒரு வஸ்திரத்தை மட்டும் கட்டிக்கொண்டு குளிக்க கூடாது என்பது தர்மசாஸ்திரம் குறிப்பிடும் உண்மை. 2 வஸ்திரங்களோடே குளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தலை முதல் கால் வரை தீர்த்தம் விட்டு குளிப்பது, தலையில இருந்து அப்படியே ஸ்நானம் பண்ணி குளிக்கிறது. வீட்டுல டெய்லி குளிக்கும் போது பாதத்துல விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு வரலாம் சொன்னோம். ஆனா புண்ணிய நதிகள்ல இதுல சேவிக்கும் போது குளிக்கும் பொழுது தலையில இருந்து கால் வரை தீர்த்தம் விட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்றது. புண்ணிய நதியாக இருக்கும் பொழுது கிழக்கு நோக்கி நின்று கொண்டு மூழ்கி குளிக்க வேண்டும். கிழக்கு நோக்கி நின்று கொண்டு மூழ்கி அதாவது குளமோ புண்ணிய நதியோ இதெல்லாம் இருக்கும் பொழுது அதில் இறங்கி நின்னுட்டு கிழக்கு முகமாக இருந்து அன்னைக்கு திதி வார நட்சத்திர யோக கரணாதிகளை சொல்லி சங்கல்பம் மேற்கொண்டு குளிக்கணும். சங்கல்பம் மேற்கொண்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த புண்ணிய நதிகள் நீராடுறதுக்கும் புண்ணிய சேத்திரங்கள் சேவிக்கிறதுக்கும் நாள் நட்சத்திரங்களை பார்த்து செல்லும் பொழுது நல்ல பலன் பரிபூரணமாக கிடைக்க பெறும் என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அப்போ நம்ம அந்த சேவிக்க போறோம், புண்ணிய நதியில குளிக்க போறோம், புனித சேத்திரங்கள் சேவிக்க போறோம், நாள் நட்சத்திரம் பார்த்து போறோம். அப்படி போகும் பொழுது அந்த ஸ்தானத்திற்கும் அந்த நாள் நட்சத்திரம் பொருந்தக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த இரண்டாவது குளியல் முறை நாள் நட்சத்திரம் திதி யோக கரணாதிகள் பார்த்து செய்ய வேண்டிய முறையாக அமைந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது ஸ்நானம். இந்த மாதிரி கிரகண காலத்துல, மாசப்பிறப்பு காலத்துல, சங்கராந்தி காலங்கள்ல குழந்தை பிறந்த சமயத்தில் குளிக்கக்கூடிய அந்த குளியல் முறை மூன்றாவது நிலைகளில் சொல்லப்படுகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 வஸ்திரங்களோடு அவசியம் குளிக்க வேண்டும். 2 வஸ்திரத்தோட தான் குளிக்கணும். இதுவும் தலை முதல் கால் வரை தீர்த்தம் விட்டு குளிக்கணும். ஆச்சா. அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் நீர்நிலைகள், குளம், குட்டைகள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகணும். உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு அப்பா கிட்ட தகவல் வந்துருச்சு அப்படின்னா இவர் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், குளம், குட்டைகள், கிராமமோ நகரமோ ஏதாவது இருக்கும் பக்கத்துல, அப்படி இருந்தது நம்மளுடைய வாழ்வியல் சூழல் முன்னாடி அப்படியெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி நீர்நிலைகள், குளம், குட்டைகள் சென்று மேலிருந்து கீழாக குதித்து குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குதிச்சு குளிக்கணுமா. குழந்தை பிறந்துருச்சுன்னு காதுல கேட்டவுடன் தந்தையானவர் அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு சென்று குதித்தனா ரொம்ப தூரமா இருந்து குதிக்கிறதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. சும்மா கொஞ்சம் தூரம், கொஞ்சம் உயரத்துல இருந்து அந்த தீர்த்தத்துல குதித்து குளிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி குளிக்கும் பொழுது இங்க நாள் நட்சத்திரம் திதி யோக கரணாதிகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தை எப்ப பிறக்கும் அப்படிங்கிறது அது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். அது எப்ப தோன்றணும்னு இருக்கோ அப்பதான் தோன்றும். அந்த சமயத்துல என்ன திதி, என்ன நட்சத்திரம், இந்த திதி, இந்த நட்சத்திரம், இந்த கரணம், இந்த யோகம் வரக்கூடிய இந்த நேரம் குளியலுக்கு ஏற்றதா அப்படின்னு பார்க்க வேண்டியது இல்லை என்று சொல்கிறது. 2வது குளியல் முறை சொல்லும் பொழுது நாள் நட்சத்திரம் பார்க்கணும்னு சொன்னோம். இந்த குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னவுடன் அந்த நாள் நட்சத்திரங்களை பார்த்து செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றது. இந்த 3வது முறையான குளியலுக்கு தான் நைமித்திய ஸ்நானம் அப்படின்னு சொல்றது. நைமித்திய ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. காலதேச வர்த்தமானம் இதற்கு பார்க்க வேண்டியது இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 3 நிலைகளில் குளியல்கள் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக இரவு 10:30 மணிக்கு மேல்
நல்லா புரிஞ்சுக்கணும். இரவு 10:30 மணிக்கு மேல் காலை 4 மணிக்குள் 10:30 மணிக்கு மேல் அதிகாலை 4 மணி வரை குளியலுக்கு ஏற்ற நேரம் இல்லை என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. காலை 10:30 இரவு இரவு 10:30 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரவு 10:30 மணி அதுல இருந்து 4 மணி வரைக்கும். அதே மாதிரி சூரிய உதய நேரம், சூரிய அஸ்தமன நேரம். சூரிய உதய நேரம், சூரிய அஸ்தமன நேரம், இந்த நேரத்தில் இருந்து 1 நாழிகை காலம் குளிக்க ஏற்ற நேரம் இல்லை. 1 நாழிகைன்னா 24 நிமிடங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த சூரிய உதய நேரம், சூரிய அஸ்தமன நேரம், இந்த இரு நேரங்களுக்கும் 1 நாழிகை வரை குளியலுக்கு ஏற்ற நேரம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது குளியலுக்கான ஒரு வரையறைகளாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. இப்படி ஒரு சூழல் இருந்த போதிலும் குழந்தை பிறந்து விட்டது என்ற ஒரு செய்தியை தந்தை கேட்டவுடன், அது நடு இரவு 12 மணியா இருந்தாலும் சரி, 1 மணியா இருந்தாலும் சரி, 11 மணியா இருந்தாலும் சரி, சூரிய உதய நேரமாக இருந்தாலும் சரி, அஸ்தமன நேரமாக இருந்தாலும் சரி, எதையுமே பார்க்காமல் உடனடியாக ஸ்நானம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை தந்தை கேட்டவுடன் இது மாதிரியான எந்த நேரம் என்று கூட பார்க்காமல் உடனடியாக தந்தை குளிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். சூரிய உதய அஸ்தமன காலமாக இருந்தாலும் சரி, இரவு 10:30 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை உள்ள காலமாக இருந்தாலும் சரி, உடனடியாக குளித்து விட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நைமத்திய ஸ்நானத்திற்கு மட்டும் இந்த விதிவிலக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை பிறந்த நேரம் முதல் நல்லா கவனிச்சுக்கணும். பல சூட்சமங்கள் இதில் இருக்கிறது. குழந்தை பிறந்த நேரம் முதல் 3.25 நாழிகைகள் வரை, குழந்தை பிறந்த நேரம் முதல் 3.25 நாழிகைகள் வரை புனிதத்துவமான நேரமாக கருதப்படுகிறது. அது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். யாருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த பிறந்த குழந்தைக்கு, பிறந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு, தந்தை தாய் பெற்றோர்களுக்கு ஒரு புனிதத்துவம் வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது. ஒருவேளை அது ராகு காலமா இருக்கலாம், அது யமகண்ட காலமா இருக்கலாம், மரண யோக காலமாக இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் இருந்தாலும் குழந்தை பிறந்த நேரம் என்பது அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையின் பெற்றோருக்கும் புனிதத்துவம் வாய்ந்த நேரமாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவர் இறை வழிபாடு மேற்கொள்வதற்கும், பித்ருக்கள் வழிபாடு மேற்கொள்வதற்கும், தான தர்மங்கள் செய்வதற்கும் இந்த குழந்தை பிறந்த 3.25 நாழிகைகள் வரை உள்ள காலம் பன்மடங்கு பலன் கொடுக்க வல்லது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மேற்கண்டவற்றை செய்து அதிக புண்ணியத்தை தந்தை அடைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். பித்ருக்கள் வழிபாடு செய்வதற்கும், தான தர்மங்கள் செய்வதற்கும், இறை வழிபாடுகள் நிகழ்த்துவதற்கும் 3.25 நாழிகை வரை மட்டும் இது ரொம்ப புனிதத்துவம் வாய்ந்த நேரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ஏன் அவ்வளவு தூரத்திற்கு ஒரு ஏற்றம்? குறிப்பா குழந்தை பிறந்துட்டா அதை தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல இப்படி எல்லாம் தான தர்மம், இறை வழிபாடு, பித்ரு ஆராதனம் இப்படி எல்லாம் செய்ய சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறது புரியுறது. அது 3.25 நாழிகை வரை மட்டும்தான். 1.5 மணி நேரம். குழந்தை பிறந்து 1.5 மணி நேரம் வரை மட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குழந்தை பிறந்து விட்டது என தந்தை காதில் கேட்டவுடன் நதி அல்லது குளம் உள்ள இடத்திற்கு சென்று மேலிருந்து கீழாக ஜலத்தில் குதித்து குளிக்க வேண்டும். அவ்வாறு குதிக்கும் பொழுது ஜலம் எவ்வளவு தூரம் எழும்புகிறதோ, அப்படி குதிச்சு குளிக்கும் போது ஜலம் எவ்வளவு தூரம் மேல் எழும்புகிறதோ அவ்வளவு தூரம் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதாக தெரிவிக்கிறார்கள். பித்ருக்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது என்பதை, அந்த குதித்து குளிக்கிறது பித்ருக்களுடைய திருப்தி. பித்ருக்கள் திருப்தின்னா லைஃப்ல ஆனந்தம். எந்த வீட்டுல மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைவா இருக்கோ
அந்த வீட்டுல பித்ருக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆக இந்த சம்பவத்தின் வாயிலாக பித்ருக்களை திருப்தி அடைய செய்வதற்கு அந்த குதித்து தண்ணீரை மேல் எழும்ப செய்து எவ்வளவு தூரத்திற்கு எழும்புதோ அவ்வளவு தூரத்திற்கு பித்ருக்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றது. தற்போதைய வாழ்வியல் சூழலில் இது சாத்தியமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். சாஸ்திரம் குறிப்பிடும் வழிமுறைகளை அடியேன் தெரிவிக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி கேட்டவுடன் தன் குலத்திற்கு சந்ததி தோன்றிவிட்டது என்ற மகிழ்ச்சியில் பித்ருக்கள் வருகை புரிவதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. தன்னுடைய சந்ததி விருத்தியாயிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில பித்ருக்கள் குழந்தை பிறந்த 3.25 நாளிகை வேளையில் அந்த இடத்திற்கு வருவதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. மேலும் தனது குலதெய்வம் மற்றும் தான் ஆராதித்த தெய்வம், நல்லா கவனிச்சுக்கோங்க, தன் குலதெய்வம் தான் ஆராதித்த தெய்வம், அதாவது இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லலாம், தன்னை தேடி வருவதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. பித்ருக்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இந்த 3 பேரும் அந்த 3.25 நாளிகை பொழுதுல தன்னுடைய சந்ததி விருத்தியாயிருக்கு அப்படிங்கறத பார்த்த மகிழ்ச்சியில அங்க வருகை புரியுறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர்கள் இணைந்து வருகை புரியும் உத்தமமான காலம் என்பது குழந்தை பிறந்த 3.25 நாளிகைகள் வரை உள்ள காலம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு நாட்டின் பிரதமர் அல்லது ஜனாதிபதி அல்லது முதலமைச்சர் இவர்கள் ஒருவரை தேடி வருகிறார் எனில் அது எவ்வளவு உயர்வான செயல். இதை போன்று பல கோடி மடங்கு சிறப்பு வாய்ந்த பித்ருக்களும் இஷ்ட தெய்வமும் குல தெய்வமும் வருகை புரிவது என்பது இந்த காலத்தை குழந்தையின் தந்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வரையறைகளை வரையறுத்து இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிறந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் மிகுந்த நற்பயனை கொடுக்கும் செயல்களை அச்சமயத்தில் மேற்கொள்ளும் விதமாக இந்த ஸ்நானத்தை, அதனை தொடர்ந்து தானத்தை மேற்கொள்ள வலியுறுத்துகிறார்கள். ஜாதகர்மா என்ற சம்ஸ்காரத்தில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கும் ஸ்நானம் தொடர்பான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். அதற்கு அடுத்து 2ஆம் நிலையில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள் தானம் என்ற ஒன்று. அதை பற்றி பார்க்கலாம். குழந்தை பிறந்த 3.25 நாளிகைகள் வரை சில வஸ்துக்களை தானம் செய்ய வேண்டும் என்பதாக தர்மசாஸ்திரம் வரையறுத்திருக்கிறது. அதாவது இந்த 3.25 நாளிகை வேளையில் 12 விதமான தானங்களை கொடுப்பது சிறப்பு என்பதாக தெரிவிக்கிறார்கள். தானம் 12 விதமான தானங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த குழந்தை பிறந்த அந்த 3.25 நாளிகை பொழுதுல உடனடியாக தந்தை ஸ்நானம் பண்ணிட்டு உடனடியாக இந்த 12 பொருட்களை தானம் பண்ணணும்னு சொல்றது. கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சில விளக்கங்களை அடியேன் குறிப்பிடுறேன். 12 விதமான தான பொருட்கள் யாது என்பதாக பார்க்கலாம். அப்படியே நோட்ல எழுதிக்கலாம். 1 தானியம், 1 தானியம், பிராக்கெட்ல நெல் அப்படின்னு கூட போட்டுக்கலாம், நெல். அடுத்து தங்கம், 2வது தங்கம், பிராக்கெட்ல சொர்ணம் என்று போட்டுக்கலாம். 3 பூமி, பூமி அதாவது பிருத்திவி என்று சொல்லக்கூடிய 3 பூமியை தானம் பண்ணணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 4 பசு, கோமாதா, கன்றுடன் கூடிய பசு, கன்றுடன் கூடிய பசு அப்படிங்கறத தானம் பண்ணணும். 5 குதிரை, அஸ்வம், குதிரை தானம் அப்படின்னு சொல்லுது. 6 ரதம் அதாவது வாகனம், ரதம் அதாவது வாகனம் அப்படின்னு அர்த்தம். 7 சத்திரம், சத்திரம் அப்படின்னா குடை, குடை தானம். 8 சாகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது வெள்ளாடு, வெள்ளாடு இருக்கு இல்லையா, வெள்ளாடு தானம் பண்ணணுமா. 9
வஸ்திரம் வஸ்திரம் 10 மாலை மாலை 11 சயனம் சயனம்னா படுக்கை படுக்கை விரிப்பு அப்படி கூட வச்சுக்கலாம். அடுத்து 12 ஆசனம் ஆசனம்னா பலகை முக்காலின்னு சொல்றோம் இல்லையா அந்த பலகை. இந்த 12 விதமான வஸ்துக்களை தானம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இது எழுதும் பொழுதே உங்களுக்கு யோசனை தோணி இருக்கும். குழந்தை பிறந்த 3.25 நாளிகை வரையும் சொல்றாங்க. பசு, குதிரை, பூமி, தங்கம், வாகனம், வெள்ளாடு இப்படியெல்லாம் சில வஸ்துக்கள் குறிப்பிடுகிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அப்போதைய காலத்திலேயாவது இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருகிறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறது அடியனுக்கு புரிகிறது. தொடர்ந்து நான் சொல்றத கவனிங்க. அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த 12 விதமான தானங்களை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் ஒவ்வொன்றிலும் பல சூட்சமங்கள் நிறைந்திருக்கின்றன. மிக ஆழமாக கவனிக்கும் பொழுது சூட்சமங்கள் புரிய வரும். ஏன் இந்த 12 தானங்களை கொடுக்க சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். நல்லா கவனிச்சு புரிஞ்சுட்டு வாங்க. முதல்ல தானியம் அப்படிங்கறது சொன்னோம். தானியம் அப்படிங்கிறது இந்த தானியத்துல இருந்துதான் பிராணசக்தி அப்படிங்கிற ஒன்று பிரபஞ்சத்துக்கு கிடைக்கிறத அறிவியலும் சொல்றது. குழந்தைக்கு பிராணசக்தி குறைவில்லாமல் கிடைப்பதற்கு மேற்கொள்ளும் தானம் இந்த தானிய தானம், அதாவது நெல் தானம். அது அளவு அப்படிங்கிறது அவரவர் அந்தஸ்தை பொறுத்தது. எவ்வளவு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். குழந்தைக்கு பிராணசக்தி குறைவில்லாமல் கிடைப்பதற்கு மேற்கொள்ளும் தானம் இந்த தானிய தானம், நெல் தானம். இதெல்லாம் கொடுக்கிறதோடு குழந்தைக்கு ஆரோக்கியம் இவற்றை நிறைவாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2வது சொர்ண தானம், அதாவது தங்கம் அப்படிங்கிறது. அது அவரவர் அந்தஸ்தை பொறுத்தது. 1/4 கிராம் இருக்கலாம், 1/2 கிராம் இருக்கலாம், 1 கிராம் இருக்கலாம், 4 கிராம் இருக்கலாம், 8 கிராம் இருக்கலாம். இவ்வளவுதான் சாஸ்திரம் குறிப்பிடல. என்ன முடியுமோ அது அப்படின்னு தான் சொல்றது. ஒருவேளை இந்த காலகட்டங்கள் அதாவது குழந்தை பிரசவிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் பொழுது இந்த தானத்தை எல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஏற்பாடாக இருக்கக்கூடிய பெரியவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த சமயத்தில் குறிப்பிட வேண்டும். அப்படி ஒரு சூழல் ஏற்படாமல் திடீர்னு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னாலும் சில வரையறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கவனியுங்கள். இந்த தங்கம் அப்படிங்கிற தானம் பாத்தீங்கன்னா கொடி சுற்றி பிறக்கக்கூடிய தோஷத்தை போக்க வல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் கண்டாதி தோஷங்கள் அந்த குழந்தைக்கு ஏற்படும் என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. கொடி சுற்றி குழந்தை பிறந்தால் கண்டாதி தோஷங்கள் குழந்தைக்கு ஏற்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தோஷத்திலிருந்து குழந்தையை விடுவித்துக் கொள்ள சொர்ண தானம், தங்கம் தானம் அளிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தானங்களை எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது இப்படியெல்லாம் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் அதிலிருந்து குழந்தையையும் தன் குடும்பத்தையும் காத்து கொள்வதற்கு மேற்குறிப்பிட்ட தான பொருட்கள் பயன்படுகிறது என்பதை பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பூமி தானம் என்பதாக 3வது தான பொருளை குறிப்பிடுகிறார்கள். இந்த தானம் எதுக்குன்னா சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே சிறியதாக பல் முளைத்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். பிறக்கும் போதே கொஞ்சமா பல் இருக்குமா, பல் முளைத்து பிறக்கக்கூடிய இது. இந்த பல் முளைத்து பிறக்கக்கூடிய குழந்தை அது தோஷத்தை தரும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. தோஷம் செய்யக்கூடியது. அது அவ்வளவு ஏற்புடைய ஒரு விஷயமாக இருக்காது. சில மாதிரி நடைமுறை சிரமங்களோடு கூடிய வாழ்வியல் சூழலை அந்த குழந்தைக்கு கொடுத்து விடும் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நடைமுறை சிரமங்களை தவிர்த்து குழந்தைக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கூடிய நிறைவான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக பூமி தானம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறார்கள்.
இது எப்படி இப்போதைய வாழ்வியல் சூழலுக்கு இது ஏற்றதா என்பதை தாங்கள் யோசிப்பது அடியனுக்கு புரிகிறது. குழந்தை பிறந்த நேரத்தில் எப்படி பூமி தானம் செய்ய முடியும் என்பதாகவெல்லாம் யோசிக்கிறீர்கள். பூமியின் குணம் என்பது வாசனையை பிரதிபலிக்க கூடியது என்பதாக சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் பூமியை தானம் செய்ய இயலாது என்பதால் வாசனை மிகுந்த சந்தனம் அல்லது சந்தனக்கட்டை, சந்தனம் அல்லது சந்தனக்கட்டை, நல்ல நறுமணமா இருக்கக்கூடிய வாசம் வாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. சந்தனம் அல்லது சந்தனக்கட்டை இவற்றை தானம் கொடுத்தாலும் பூமி தானத்திற்கு சமம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே சந்தனக்கட்டை அல்லது சந்தனத்தை எடுத்து தானம் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிடுறது. நறுமணம் இருக்கும் சந்தனத்தை தானம் செய்வதால் பூமி தானம் செய்த பலன் கிட்டும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். சிறியதாக பல்முளைத்து குழந்தை பிறந்தால் குறிப்பா தாய் மாமா அந்த குழந்தையை பார்க்கும்போது ஏதாவது சாப்பிடும் பொருளை கையில் வைத்துக் கொண்டே குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதாகவும் குறிப்பிட, தாய் மாமாவுக்கு மட்டும் ஆண் ரூபத்தில் இருக்கும் அம்மா என்பதாக தாய் மாமாவிற்கு ஸ்தானபலம் கொடுக்கிறார்கள். அம்மா ஆணா இருந்தா எப்படி இருக்குன்னா சந்தேகமே வேண்டாம், தாய் மாமா தான். இன்னொரு அம்மா தாய் மாமா அப்படிங்கிறவர் அவர் அந்த குழந்தைய பார்க்க பல்லு முளைச்சிருக்கு லைட்டா அப்படின்னா கையில ஏதாவது சாப்பிடுற பொருள் வச்சுட்டு வந்துதான் பார்க்கணும். பழங்கள் இப்படி ஏதாவது ஒண்ண கையில வச்சுட்டு வந்துதான் பார்க்கணும் அப்படின்னு குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இது சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக அந்த அம்மான் என்று சொல்லக்கூடிய மாமாவிற்கு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அப்பவே அந்த சந்தனம் தானம் கொடுத்துட்டு ஒரு சாப்பிடும் வஸ்துக்களை கையில் வைத்துக்கொண்டு அந்த குழந்தையை பார்த்தார் எனில் அது நிவர்த்தி செய்யப்படுவதாக நம்பப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்து 4வதா கோதானம் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கன்றுடன் கூடிய பசுவை தானம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கன்றுடன் கூடிய பசு அப்படிங்கிறது குறிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் கோதானம் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கோதானம் கொடுப்பதற்கு ஏற்ற சமயம் என்று ஒருவருக்கு இந்த பிரபஞ்சம் வரையறுத்திருக்கிறது என்றால் அந்த அவருக்கான சந்ததி பிறந்த 3.25 நாளிகைக்குள் அப்படிங்கிறதுதான் ரொம்ப உசிதமான காலமா அந்த காலம். கோதானம் எல்லாம் செய்ய முடியல சுவாமி, அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் அந்த சமயத்தில் செய்வதற்கான சூழலும் இல்லை அப்படின்னும் பொழுது அந்த பசுமாடு பராமரிக்கிறவங்க அழைத்து ஒரு வருடத்திற்கான செலவு, அதற்கான ஹிரண்யம் அதாவது பணத்தை அவர்களுக்கு கொடுப்பதும் பசுதானத்திற்கு சமமாக கருதப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கு அந்த பசுவை பராமரிப்பதற்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து பராமரிப்பதற்கு என்ன பொருட்செலவு ஆகுமோ அதை அவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மாசத்திற்கு அப்படின்னு ஒரு மாத அளவிற்கு பராமரிப்புக்கு ஆகும் செலவுகள் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பெரிய பொருட்செலவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளுக்கு பசுவை பராமரிக்கும் செலவை கொடுத்தாலும் கோதானம் பண்ணிய பலன் அப்படின்னு சொல்றது. அந்த நேரத்துல ஒரு நாளைக்கு பசுவை பராமரிக்கக்கூடிய செலவுகளை அவர்களுக்கு கொடுப்பது என்பதாகவும் குறிப்பிடுகிறார். இதுவும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இருப்பவர்களுக்கு மட்டை தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் மட்டையோடு கூடிய தேங்காய், இந்த தேங்காயை தானம் பண்ணினால் கோதானத்திற்கு சமமாக சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த மாதிரி ஒரு சுலபமான வழிகளையும் பெரியவர்கள் காண்பித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கோதானம் இப்படி 4வது தானமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுறது. அடுத்த 5வது நிலையில குறிப்பிடக்கூடிய விஷயம் சொல்லும் பொழுது குதிரை தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் இப்ப எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப சூட்சமா இருக்கு, நல்லா கவனிங்க. ஜோதிட பெருந்தகைகள் அடியான் தற்போது குறிப்பிடக்கூடிய இந்த விஷயங்களை நன்கு ஆழமாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். குதிரை தானம் அப்படின்னு குறிப்பிடும் போதே மனதிற்குள்ளாக தாங்கள் சிரிப்பதையும் அடியனால் உணர முடிகிறது.
நமது முன்னோர்கள் இவற்றை செய்திருக்கிறார்கள் என்பதே உண்மை. இது மிகவும் முக்கியம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குழந்தைக்கு சில நடைமுறை சிரமங்களோடு கூடிய வாழ்வியல் சூழல் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தை பிறந்த நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பிறந்த லக்னம், லக்னத்திற்கு கோள்கள் அமர்ந்த விதம், ஆரம்ப கால தசா, அதனுடைய ஆயுள் காலத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் அந்த குழந்தை சந்திக்கும் தசா என்பன போன்ற விவரங்கள் அனைத்தும் அந்த குழந்தை வாழ்க்கையில் சந்திக்கும் அனுபவங்களுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா கர்மாவை அனுபவிப்பதற்குத்தான் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியில பிறக்குது அப்படிங்கிறதையும் நாம படிக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு திதி நட்சத்திர யோக காரணம் அந்த குழந்தை பிறந்த சமயத்தில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லக்னம் அமையும், ஒரு குறிப்பிட்ட பாவகங்கள்ல கோள்கள் அமைந்திருக்கும். அதன் அடிப்படையில தசா காலங்கள் எல்லாம் அமையும். அதாவது எந்தெந்த ஆதிபத்தியங்களை பெற்றிருக்கிறதோ, என்ன பலம் ஜாதகத்தில் பெற்றிருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல அனுபவங்களை கொடுத்து லாப நஷ்டங்களை அனுபவிக்க செய்து மீண்டும் பிறவா நிலையை அடையும் வரை பிறவியை தொடரும் விதமாக சில வாழ்வியல் தன்மை அத்துணை ஜீவராசிகளுக்கும் இருக்கும் விதமாகவே தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. ஏதோ ஒரு சில நிலைப்பாடுகள், சில குறைபாடுகளோடு கூடிய அமைப்புகள் தான் எல்லா ஜாதகங்கள்லயும் இருக்கும். எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா ஒருத்தருக்கு ஜாதகம் அமைந்துடும் அப்படின்னு குறிப்பிட முடியாது. ஏதோ சில மைனஸ் இருக்கும். ஒரு நல்ல நேரத்திலையும் சில கெட்ட விஷயங்கள் இடம்பெறும் விதமாக இருப்பதை நாம் முகூர்த்தங்கள் குறிக்கும் பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மாதிரி தான் ஜாதகமும் வாழ்வியல் அனுபவங்களும் அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிகழ்வை கூட சரி செய்து அந்த குழந்தைக்கு நிறைவான வாழ்வியல் சூழல் கிடைக்க செய்ய வேண்டி இந்த ஜாதகர்மா அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரத்தை செய்ய வைத்து இந்த 12 விதமான பொருட்களை தானம் கொடுக்க வைத்து இந்த தோஷங்களிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார்கள் நமது ரிஷிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த குதிரை தானம் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பாக 4 நட்சத்திரங்களில் பிறந்த தோஷத்தை இந்த குதிரை தானம் போக்குவதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எது அந்த 4 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மூல நட்சத்திரம் முதல் பாதம், மூல நட்சத்திரம் முதல் பாதம், ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம், ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம், கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம், கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம், விசாக நட்சத்திரம் முதல் பாதம். மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் ஆகிய 4 நட்சத்திரங்களின் முதல் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பெண் குழந்தை பிறந்தால் சில தோஷம் ஏற்படுகிறது என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. என்ன தோஷம் அப்படின்னு சொல்லும் போது சில உயிர்காரகத்துவங்களுக்கு பீடை என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறது. பீடை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பங்கம், ஆயுள் பங்கம் என்ற ஒரு விஷயம் தர்மசாஸ்திரத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால், பெண் குழந்தை ஆணா இருந்தா இந்த நாளும் பிறந்தாலும் தோஷம் இல்லை என்பதாகவே குறிப்பிடுகிறது. பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த வரையறை. மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால் மாமனாருக்கு பீடை, மாமனார் கணவனுடைய அப்பா. ஆயில்ய நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால் மாமியாருக்கு பீடை, கணவனின் தாயார். கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பெண் குழந்தை பிறந்தால் கணவரின் அண்ணன், கணவரின் அண்ணனுக்கு பீடை. கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் கணவரின் அண்ணன். விசாக நட்சத்திரம் முதல் பாதம் கணவரின் தம்பி, விசாக நட்சத்திரம் முதல் பாதம் கணவரின் தம்பி என்பதாக குறிப்பிடுகிறது. இந்த 4 நட்சத்திரங்களும் பெண்கள் ஜனனமானால் மட்டுமே என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது ஆண் குழந்தைகளுக்கு எந்த விதமான தோஷ
பாதகத்தையும் செய்யாது என்பதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒன்றை குறிப்பாக கவனிக்க வேண்டும். சில ஜோதிட நூல்கள் மாமனாருக்கு கண்டம், மாமனார் இல்லாத இடத்தில் மூல நட்சத்திரத்தை முடிக்க வேண்டும், மாமியார் இல்லாத இடத்தில் தான் ஆயில்ய நட்சத்திரத்தை முடிக்க வேண்டும் என்பதாக சில புரிதல்கள் இருக்கிறது. இது முற்றிலும் தவறானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது சில பீடை அப்படின்னா உடல் பீடையை கொடுக்கலாம், ஒரு கருத்து முரண்பாடுகளை கொடுக்கலாம், சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கலாம். இந்த மாதிரியான சில குழப்பங்கள் மட்டுமே அந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாறாக மூல நட்சத்திர பெண்ணுன்னா மாமனார் இறந்து போயிடுவார், ஆயில்ய நட்சத்திர பெண்ணுன்னா மாமியார் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற சில புரிதல்கள் அர்த்தமற்றது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே இந்த முதல் பாதத்திற்கு மட்டும்தான், ஆயில்யம், மூலம், கேட்டை, விசாகம் இந்த 4 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சில தோஷங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது, அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது இந்த குழந்தை போறதுனாலே அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய ஆயுள் பங்கம் என்ற ஒரு நிலையில் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த தோஷங்கள் நீங்குவதற்கு குதிரை தானம் மேற்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. தற்போதைய வாழ்வியல் சூழலில் இது எப்படி சாத்தியம் என்பதாக தாங்கள் யோசிப்பது அடியனுக்கு புரிகிறது. இதற்கும் பெரியவங்க ஒரு விதிவிலக்கு சொல்றாங்க. குதிரை அக்னி ஸ்வரூபம், அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடியதுதான் குதிரை அப்படின்னு சொல்றது. அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தானம் செய்தாலும் குதிரை தானத்திற்கு சமமாக பலன் கொடுக்கும் என்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அந்த அக்னிஸ்வரூபமா இருக்கக்கூடிய வஸ்துல முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய வஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது தங்கம் தான். மூலத்துல, ஆயில்யத்துல, கேட்டையில, விசாகத்துல ஒரு பெண் குழந்தை முதல் பாதத்தில் ஜனனமாகி இருந்தால் 1 கிராம் தங்கம் வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுத்து நாம் உதவும் பொழுது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அடுத்து ரத தானம், அதாவது வாகன தானம் என்பதாக சொல்லப்படுகிறது. இது பாத்தீங்க அப்படின்னா, ரத தானம் என்பது பஞ்சாங்கம் குறிப்பிடும் பஞ்ச அங்கங்களின் சந்தி வேளையில் பிறப்பதால் ஏற்படும் தோஷத்தை போக்கும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தி என்பதை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட திதி முடிந்து ஒரு குறிப்பிட்ட திதி துவங்கும் வேலை திதி சந்தி என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் முடிந்து மற்றொரு நட்சத்திரம் துவங்கும் வேலை நட்சத்திர சந்தி என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக சந்தி என்றால் சந்திப்பு என்பதாக புரிந்து கொள்ளலாம். இந்த சந்தி வேளையில் திதி சந்தி, நட்சத்திர சந்தி, வார சந்தி, நாமயோக சந்தி, கரண சந்தி, இந்த மாதிரி நேரத்தில வேலைகள்ல பிறக்கிறது ஒரு விதமான தோஷம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த ரத தானம் என்று சொல்லக்கூடிய வாகன தானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். மாத சந்தி மற்றும் வார சந்தி வேளையில் குழந்தை பிறந்தால் நடைமுறை சிரமங்களை அதிகம் வாழ்வில் சந்திக்கும். அந்த சந்தியா காலத்தில, வார சந்தியில, ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிந்த திங்கட்கிழமை பிறக்கும் வேளையில, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாசம், ஐப்பசி மாசம் முடிந்து கார்த்திகை மாசம் பிறக்கும் வேளையில, ஒரு மாதம் முடிந்த மற்றொரு மாதம் துவங்கும் வேலை, அந்த சந்தி வேலை, அந்த 2 சந்திக்கக்கூடிய வேலையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில நடைமுறை சிரமங்களை சந்திக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று அமாவாசை திதியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கண் நோய் ஏற்படும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அமாவாசை திதியில பிறக்கும் குழந்தை கண் நோய் ஏற்படும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். மூல நட்சத்திர சந்தியில் பிறக்கும் குழந்தை குடும்பத்தை விட்டு விலகும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். மூல நட்சத்திர சந்தி வேளையில பிறக்கக்கூடியது.
மூல நட்சத்திரம் முடிவு சந்தி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இது துவக்க சந்தி அப்படிங்கிறது முடியும் போது, மூல நட்சத்திரம் முடிந்து பூராட நட்சத்திரம் துவங்கும் வேளையில், மூலம் முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்துல பிறக்கும் குழந்தைகள் அந்த மாதிரி சொல்லப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்படி ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ரத தானம், வாகன தானம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தற்போதைய வாழ்வியல் சூழல்ல ஏற்படுத்துவது சிரமம்னா, நம்மால் இயன்ற பொருளாதாரத்தை வைத்து வாகன தானத்திற்கு சொல்லும் மந்திரங்களை சொல்லி தானம் செய்வதால் ரத தானம் செய்த பலன் கிட்டும் என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அதற்கான ஒரு பொருட்செலவு ஏதோ நீங்க வாகனம் வாங்குற அளவுக்கு கொடுக்கலைனாலும் நம்மால் இயன்ற பொருளாதாரம், அது 101 ரூபாயாகவும் இருக்கலாம், 1001 ரூபாயாகவும் இருக்கலாம், அவரவர் அந்தஸ்தை பொறுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு வைத்து வாகனமாக பாவித்து வாகன தானத்திற்கான மந்திரங்களை சொல்லி தானம் செய்வது என்பது வாகன தானத்திற்கு சமமாக கருதப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 7வதா சாகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளாடு தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது சில குறிப்பிட்ட நாம யோக சந்திப்பில் பிறக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லப்படுறது. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் ஜோதிட பெருந்தகைகள். நாம யோக சந்தி அப்படிங்கிற ஒரு நேரத்திலே இந்த குழந்தை ஜனித்திருந்தால் அது இந்த வெள்ளாடு தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணினா அது சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. வியதிபாத நாம யோகம் நல்லா புரிஞ்சுக்கணும். வியதிபாத நாம யோகத்தில் குழந்தை பிறந்தால் அதன் ஆயுள் காலத்தில் ஏதாவது ஒரு அங்கத்தை இழந்துவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. வியதிபாத நாம யோகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் உடல் அங்கத்தில் ஏதாவது ஒன்றை இழந்துவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. பரீகம் என்கின்ற நாமயோக சந்திப்பில் பிறக்கும் குழந்தை மரண பயத்தோடு வாழுமாம். பரீகம் என்கின்ற நாமயோக சந்தியில் பிறக்கும் குழந்தை மரண பயத்தோடு வாழும். வைத்திருதி நாமயோக சந்திப்பில் பிறக்கும் குழந்தை தந்தையை இழக்கும். வைத்திருதி நாமயோக சந்திப்பில் பிறக்கும் குழந்தை. அடுத்து திருதி நாமயோக சந்திப்பில் பிறக்கும் குழந்தை குலநாசத்தை ஏற்படுத்தும். திருதி நாமயோக சந்தியில பிறக்கிற குழந்தை. அடுத்து அதிகண்ட நாமயோக சந்திப்பில், இதெல்லாம் சந்திப்பு தான். நீங்க அந்த யோகத்துல பிறந்தாலே அப்படின்னு நல்லா ஜோதிடருக்கு தெரியும். நான் சொல்லிட்டு வர்றது பூரா அசுப நாம யோகங்கள் என்பதை நீங்கள் நன்கு கவனித்திருப்பீர்கள். நீங்கள் அடிப்படை நிலையில் படிக்கும் பொழுது அசுப நாம யோகம், சுபநாம யோகம் என்றெல்லாம் படித்திருப்பீர்கள். நான் குறிப்பிடுவது அசுப நாம யோகமாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். ஆகவே அதிகண்ட நாம யோகம் என்பது சதா சர்வ காலமும் சிரமங்களை சந்தித்துக் கொண்டே இருக்குமாம். அதிகண்டம் அப்படிங்கிறது. இதற்கு அப்புறமா கரணத்திற்கு வர்றாங்க. சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம் ஆகிய கரணங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆயுள் குறைவு என்பதாக சொல்லப்படுகிறது. சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம் ஆகிய கரணங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆயுள் குறைவுபடும் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நாமயோகம் மற்றும் முதல்ல நான் சொன்ன அந்த வியதிபாதம், பரீகம், வைத்திருதி, திருதி, அதிகண்ட நாமயோகம் என்பது சந்தி வேளையில பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் அந்த பலன். வியதிபாதம் அங்கத்தை இழக்கும் சொன்னேன், பரீகம் மரண பயத்தோடு வாழ வைக்கும் சொன்ன, வைதுருதி தந்தையை இழக்க செய்யும் சொன்னேன், திருதி இது குலநாசத்தை ஏற்படுத்தும், அதிகண்டம் சதாசர்வ காலமும் துக்கத்தை அனுபவிக்க வைக்கும். இந்த 5 நிலையும் 5 விதமான பலன்களை குறிப்பிட்டேன். இதெல்லாம் அந்த நாம யோகத்தின் சந்தி வேளையில் பிறக்கும் குழந்தை. அதாவது இந்த வியதிபாதம் இருந்தா வியதிபாத நாம யோகம் முடிந்து அடுத்த நாம யோகம் பிறக்கும் சமயம் அந்த முடியக்கூடிய வேளையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வியதிபாத நாம யோகத்துல பிறந்தாலே இந்த பலன் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம் ஆகிய கரணங்களில் பிறக்கும் குழந்தைகள் இங்க கரணத்திற்கு மட்டும் சந்தி வேலையை குறிப்பிடவில்லை. அந்த கரணத்தில் பிறந்தாலே, அதாவது சகுனி, சதுஸ்பாதம், அமாவாசைக்கு முன்பின் வரக்கூடிய கரணங்கள், சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம்
ஆகிய கரணங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆயுள் குறைவு என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக வெள்ளாடு இவற்றை தானம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடுகிறது. தற்போது வெள்ளாடெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு இருக்கும் பொழுது, நான் ஏற்கனவே ரத தானத்திற்கு கொடுத்ததை போன்று அதற்கான காணிக்கை, அதாவது ஹிரண்யம், பணம் வைத்து வெள்ளாடு தானத்திற்கு சொல்லப்படுகின்ற மந்திரங்களை சொல்லி தானம் கொடுத்து விட்டோம் என்றால் வெள்ளாடு தானம் செய்த பலன் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக வாரம், திதி, நட்சத்திரம், நாமயோகம் மற்றும் கரணம் இவைகள் ஒன்றுக்கொன்று சந்திக்கும் வேளையில் பிறக்கும் குழந்தைகள் சிரமங்களை சந்திக்கும். ஜோதிடர்களா இருக்கக்கூடிய நமக்கு நல்லா தெரியும், ஒரு லக்ன சந்தி அப்படில ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த சந்திக்கு எதிர் வரக்கூடிய லக்னத்தின் குணாதிசயங்களும் அந்த ஜாதகருக்கு பொருந்தும் விதத்தில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். லக்ன சந்தி அப்படி அந்த சந்தி வேளையில் லக்ன சந்தி ஆகட்டும், வார சந்தி, திதி சந்தி, நட்சத்திர சந்தி, நாமயோக சந்தி, கரண சந்தி, இப்படி அந்த சந்திக்கும் வேளையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பூராமே சில நடைமுறை சிரமங்களோடு கூடிய வாழ்வியல் தன்மை தான் இருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சத்திரம், குடை, இந்த தானம் 8வதா இருக்கக்கூடிய பொருள். அசுப திதிகளில் பிறந்த தோஷம் நீங்க குடை தானம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அசுப திதி நாம படிச்சிருக்கோம் அடிப்படை நிலை பயிற்சியில. பிரதமை, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, அமாவாசை. பிரதமை, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, அமாவாசை ஆகிய திதிகள் அசுப திதிகள் என்பதும், சஷ்டி, ஏகாதசி மத்தியமமான அசுப திதிகள் என்பதும் நாம் நன்கு அறிவோம். மேற்குறிப்பிட்ட திதிகளில் ஜனித்தாலே சில சிரமங்கள் உண்டு என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு குடை தானம் வழங்குவது நிவர்த்தியை கொடுக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து 9வதா வஸ்திரங்கள் என்கின்ற ஒரு நிலையில் சொல்லப்படுகிறது. அசுப நட்சத்திரங்களில் பிறந்த தோஷம் நீங்க வஸ்திர தானம் அவசியம். வேஷ்டி, புடவை எது வேண்டாலும் இருக்கலாம், அந்த வஸ்திர தானம் அப்படிங்கிறது. அசுப நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு வஸ்திர தானம் அவசியம். குறிப்பாக திருவாதிரை, விஷாகம், பூரட்டாதி, திருவாதிரை, விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் நட்சத்திர தோஷம் உண்டு என்பதால் இவற்றை போக்கிக் கொள்வதற்கு வஸ்திர தானம் அவசியம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அடுத்து 10வது வஸ்துவா மாலைகள் இவற்றை குறிப்பிடுறாங்க. மாலைகள் இது அசுப யோகங்களில் பிறந்த தோஷம் நீங்க மாலைகள் தானம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அசுப நாம யோகம், நாம யோகம், அசுப நாம யோகம். முதல்ல பேசினது அந்த சந்தி வேலையை பேசணும். அசுப நாம யோகம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். விஷ்கம்பம், அதிகண்டம், திருதி, சூலம், கண்டம், துருவம், வியாக்காதம், யதிபாதம், பரீகம் மற்றும் வைத்திருதி ஆகிய நாம யோகங்களில் பிறந்தால் ஏற்படும் தோஷம் நீங்க மாலைகள் தானம் கொடுக்க வேண்டும். மாலைகள்னா பூ மாலைகள் தான். நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய மாலைகள் கொடுக்கணும். அல்லது துளசி மாலை, சந்தன மாலை, நம்ம விரதம் இருக்கும்போது அணிஞ்சுக்குவோம் இல்லையா, துளசி மாலை அல்லது சந்தன மாலை, இந்த மாதிரி மாலைகளை தானம் செய்ய அசுப நாம யோகங்களில் பிறந்த தோஷம் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து 11வது பொருள சயனம், படுக்கை, படுக்கை விரிப்பு, இந்த மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். அந்த சயனம் இத கொடுக்கப்படுறது. இது பாத்தீங்கன்னா சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம் ஆகிய கரணங்களில் பிறப்பதால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க ஏற்கனவே இந்த தோஷத்திற்கு சொர்ணதானம் பண்ண சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட இந்த சயனம், படுக்கை, இதையும் நாம் தானம் செய்ய இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது என்பதாக பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து 12வது வஸ்துவா மேற்குறிப்பிட்டவை தவிர, அது பாருங்க, இதெல்லாம் இல்லாம வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்து விட்டது என்றால் குழந்தையின் வாழ்க்கை சூழலை பாதிக்கும் என்பதால் அந்த ஆசனம் என்கின்ற தானத்தை கொடுக்க சொல்கிறார்கள். மேல குறிப்பிட்டது பூரா அந்த சந்தி காலத்துல, 2வது இந்த திதி, யோக, கரணம் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தோஷம் சொல்லிட்டு, இதை தவிர
அறிந்தும் அறியாமலும் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வேறு ஏதாவது தோஷங்கள் அந்த குழந்தையின் வாழ்வை பாதித்து விடுமோ என்ற அச்சத்திலே ஆசன தானம், அதாவது முக்காலி பலகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தானமாக கொடுத்து இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி 12 விதமான தானங்கள் கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் ரிஷிமார்கள் குறிப்பிடுகிறார்கள். குழந்தை எந்த திதியில், எந்த நட்சத்திரத்தில், எந்த நாம யோகத்தில், எந்த கரணத்தில் பிறக்கிறது என்ற ஆய்வு மேற்கொள்ளாமல், குழந்தை பிறந்தது சுபதிதி, சுப நட்சத்திரம், சுபயோகம், சுபகரணம் இவற்றில் பிறந்திருந்தாலும் அல்லது அதற்கு மாறாக இருந்தாலும் அது தொடர்பான ஆய்விற்கு செல்லாமல், குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் தந்தை மேற்குறிப்பிட்ட தானங்களை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் வலியுறுத்துகிறது. அது ஒருவேளை அது சுபதிதி, சுப நட்சத்திரம் இருந்தா அதை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. குழந்தை நல்ல திதியில பிறந்தாலும் கெட்ட திதியில பிறந்தாலும் எப்படியாக இருந்தாலும் இந்த 12 விதமான தானங்களை தாங்கள் அவசியம் மேற்கொள்ள வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. இந்த தான வேலையின் சிறப்பு, 12 தானம் சொல்லிட்டோம், தான வேலையின் சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் சந்ததி விருத்தி ஏற்படுகிறது. இதனால் பிறந்த குழந்தையின் முன்னோர்கள் ஆகிய பித்ருக்கள், குழந்தையின் தந்தை ஆராதித்த தெய்வம் மற்றும் குலதெய்வம் இவர்கள் எல்லாம் மகிழ்ந்து இல்லம் தேடி வருவதாக சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. இந்த தருணத்தில் தானங்கள் மேற்கொள்வது என்பது அழிவில்லாத பலனை தரக்கூடியது என்பதால் தாய், தந்தை மற்றும் பிறந்த குழந்தை ஆகியவர்களுக்கு நிறைவான சூழல் அமைய வேண்டி இது போன்ற தானங்களை பெரியவர்கள் மேற்கொள்ள வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு நல்ல காரியம் செய்யறோம், தானம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் பக்கத்துல இருக்காங்க, அவர்களுடைய குலதெய்வம் பக்கத்துல இருக்கு, அவருடைய இஷ்ட தெய்வமும் பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் பக்கத்துல இருக்கும்போது அந்த தானங்கள் செய்யறதுனாலே அதற்கு பலன் அதிகம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த தானம் 5 அங்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. தானம் செய்யும் சமயம், தானம் இதை புரிஞ்சுக்கணும். தானத்தை பற்றி நாம் பேசுறோம். தானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. 5 அங்கங்களை கொண்டதாக தானத்தின் வரையறை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தானம் செய்யும் சமயம், 2 தானம் கொடுப்பவர், 3 தானம் வாங்குபவர், 4 தானம் செய்யப்படும் பொருள், 5 தான முறை. 1 தானம் செய்யும் சமயம் அதாவது சூழல், 2 தானம் கொடுப்பவர், 3 தானம் வாங்குபவர், 4 தானம் செய்யப்படும் பொருள், 5 தான முறை என்கின்ற 5 அங்கங்களை தானம் கொண்டதாக இருக்கிறது. தானத்திற்கான சூழல் ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் சுருக்கமா நான் தெரிவிக்கிறேன். தானத்திற்கான சூழல் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பெல்லாம் தானம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் குறிப்பிடுதுன்னா, கிரகண காலங்கள், கிரகண காலங்கள்ல தானம் செய்யணும் அப்படின்னு சொல்றது. சங்கராந்தி காலங்கள் இவற்றில் தானம் செய்ய வேண்டும். குழந்தை பிறந்த சமயம், பிறந்த 3.25 நாளிகை வரை. அதுக்கப்புறம் பித்ரு காரியங்கள் மேற்கொள்ளும் சமயம், அந்த அபரகாரியம்னு சொல்லுவோம் இல்லையா, பித்ரு காரியங்கள் அவை செய்யும் சமயம், யாத்திரை மேற்கொள்ளும் சமயங்கள், யாகங்கள் மேற்கொள்ளும் சமயங்கள். இந்த காலகட்டத்தில் எல்லாம் தானம் தருவதற்கு, தானம் செய்வதற்கு ஏற்ற காலங்களாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது கிரகண காலம், சங்கராந்தி காலம், குழந்தை பிறந்த சமயம், பித்ரு காரியங்கள் மேற்கொள்ளும் சமயம், யாத்திரைகள் மேற்கொள்ளும் சமயம், யாகங்கள் மேற்கொள்ளும் சமயம், இந்த சமயங்களில் தானங்கள் செய்வது என்று தானத்திற்கான சூழல், தானத்திற்கான சூழல் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிரகண காலம் அப்படிங்கிறத ஒரு விஷயமா உங்களுக்கு குறிப்பிடணும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் பாத்தீங்கன்னா, நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியானது அப்டேட் செய்யப்படுறது கிரகண காலத்துல, புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். ஒரு சாப்ட்வேர் நாம யூஸ் பண்றோம், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் போன் யூஸ் பண்றோம்னா அவ்வப்போது சாப்ட்வேர் அப்டேட் பண்ணிருக்கோம், நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சில செய்திகள் வரும் இல்லையா.
சாஃப்ட்வேர் எப்படி அப்டேட் ஆறதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம், இந்த பூமியானது அப்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் கிரகணம் என்கின்ற ஒரு விஷயம். ஒரு வருடத்திற்கு 4 கிரகணம் வருகிறது. 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் என்பதால் 4 முறை இந்த பூமி அப்டேட் செய்யப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த பூமி புதுப்பிக்கப்படும் சமயம் தானம் கொடுப்பதற்கு ஏற்ற சமயம் என்பதாக சொல்லப்படுகிறது. மகர சங்கராந்தி சமயங்கள் அப்படின்னா சூரியனுடைய பயணப்பாதை விலகக்கூடிய காலங்கள். தட்சணாயனம், உத்தராயணத்துடைய துவக்கம். அங்க டைரக்ஷன் மாறும். சூரியனுடைய டைரக்ஷன் மாறக்கூடிய ஒரு நிலை இருக்குங்கிறதுனாலே அந்த சமயத்தில் எல்லாம் தானம் செய்ய ஏற்றது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த சமயத்தை பத்தி நம்ம டீடைல்டா பேசிட்டோம். பித்ரு காரியங்கள், ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த சமயங்கள்ல சில தானங்கள் மேற்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. அடுத்து யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது, யாகங்கள், ஹோமங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி நேரங்கள் இந்த தானத்திற்கான சூழல் என்பதாக தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்து 2வதா தானம் கொடுப்பவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது. தானம் செய்பவர் அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். அதற்கான தகுதி அவருக்கு இருக்க வேண்டும். அதற்கான தகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த பொருளை, தான பொருளை வாங்கி கொடுக்கும் தகுநிலை, தான பொருளை வாங்கி கொடுக்கும் தகுநிலை அப்படிங்கிறது இருக்கணும் அந்த அதிகாரிக்கு. அப்படி தானம் கொடுப்பவர் இருக்க வேண்டியது விஷயம். 2வது பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப ஆத்மார்த்தமா இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணினாதான் தோஷம் போகும் அப்படின்னு வேண்டா வெறுப்பா செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு செய்தா அதற்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றது. ரொம்ப ஆத்மார்த்தமா விரும்பி அந்த தானத்தை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆகவே தானம் கொடுப்பவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்தும் தானத்தின் பலன் முழுமை பெறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து தானம் பெறுபவர், அதற்கும் தர்மசாஸ்திரம் வரையறை செய்திருக்கிறது. தானம் பெறுபவர் பாத்தீங்க அப்படின்னா, தானம் பெற்றுக்கொள்ளும் பொருளை முழுமையாக பயன்படுத்தும் நபராக இருக்க வேண்டும். என்ன பொருள் அவருக்கு கொடுக்கிறோமோ அதை அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். நல்ல சாஸ்திரம் கற்றறிந்தோரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தானம் பெறுபவர் தான பொருளை தானே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறாரா என்பதை அறிந்து தானம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து தானம் செய்யப்படும் பொருள், அதற்கும் வரையறை இருக்கு. தானம் செய்யப்படும் பொருள் தரம் உள்ளதாக இருக்க வேண்டும். ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். ஏதோ கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்க கூடாது. சாஸ்திரம் குறிப்பிடும் பொருட்களை மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும். அந்த மேற்குறிப்பிட்ட விவரங்கள் தான் தானத்திற்கு ஏற்ற பொருள் அப்படிங்கிறதையும் நீங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்திக்கலாம். அதோட சில வஸ்துக்கள் இருக்கு, அதை அடுத்தடுத்த சில நிகழ்வுகள் சொல்லும் பொழுது நான் குறிப்பிடுவேன். இப்போதைக்கு இந்த 12 அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த பொருட்கள் தான் தானத்திற்கு ஏற்றது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். நமக்கு பயன்படாத பொருட்களை ஒருத்தருக்கு கொடுப்பது தானம் ஆகாது. ஒரு பழைய பெட்டி இருக்கு, ஒரு பயன்படாத ஒரு பொருள் இருக்கு, அதை தூக்கி ஒருத்தருக்கு கொடுப்போம் அப்படின்னா அது தானம் என்ற ஒரு நிலையில் வராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதை உதவின்னு வேணா சொல்லிக்கலாம். உதவிக்கும் தானத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக தானத்திற்கான சூழல் பார்த்தோம், தானம் கொடுப்பவரை பார்த்தோம், தானம் பெறுபவரை பார்த்தோம், தானத்திற்கான பொருளை பார்த்தோம். 4 அங்கங்கள் பூர்த்தியாகி 5வது அங்கமாக தான முறை அப்படின்ற ஒன்றை பெரியவங்க குறிப்பிடுறாங்க. நான் இந்த விஷயத்தை மட்டும் தெரிவிச்சு இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் பூர்த்தி பண்றேன். தான முறை என்பது தானம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு தர்மசாஸ்திரம் குறித்திருக்கக்கூடிய வரையறைகள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, சாஸ்திரங்கள் குறிப்பிடும் வழிமுறைகளின்படிதான் தானம் செய்ய வேண்டும். அப்படின்னா தான் ரெக்கார்டு. நாம வகுத்திருக்கக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள்ல ஒரு வரையறை இருக்கிற மாதிரி சாஸ்திரத்துக்கும் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்கு. அதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமே. அந்த ரெக்கார்டு எங்கேயும் மாறாது. அதுதான் பிரதானமான ரெக்கார்டு. நம்மளுடைய ஜனன பத்திரம் அப்படிங்கறதுதான் ரெக்கார்டு. அதற்கான வாழ்வியல் தன்மைகள் இதெல்லாம் இருக்கு. ஆகவே சாஸ்திரங்கள் குறிப்பிடும் வழிமுறைகளின்படிதான் தானம் செய்யணும் அப்படின்னு குறிப்பிடுறது. ஒவ்வொரு பொருளுக்குமே
அதற்கான மந்திரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மந்திரங்களை ஜெபித்து தானம் கொடுப்பது என்பது முழு பலனை கொடுக்கக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்து 3வதா பாத்தீங்க அப்படின்னா, வெற்றிலை காம்பின் வழியாக தண்ணீர் விட்டு, வெற்றிலை காம்பு, வெற்றிலை காம்பின் வழியாக தண்ணீர் விட்டு, அந்த தண்ணீர் பூமியில் படும்படியாக செய்து தானம் கொடுக்க வேண்டும். வெற்றிலையில் தண்ணீர் ஊற்றி காம்பு வழியாக பூமியில் படும்படியாக தீர்த்தம் விட்டு, அதன் பின்பு பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. 4வதா, யாருக்காக தானம் கொடுக்கிறோமோ அவர்களை நினைத்து கொடுக்க வேண்டும். அவர்களை நினைச்சுக்கணுமா? யாருக்காக தானம் கொடுக்கிறோமோ, இப்ப பித்ரு காலத்துல ஒருத்தர் கொடுக்குறோம், அப்படி அப்பாவுக்கோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம்னா அவங்கள மனசுல நினைச்சு கொடுக்கணுமா? யாருக்காக தானம் கொடுக்கிறோமோ, குழந்தை பிறந்த சமயத்துல பிறந்த குழந்தைய மனசுல நினைச்சிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. யாருக்காக தானம் கொடுக்கிறோமோ அவர்களை நினைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதற்கப்புறம் இஷ்ட தெய்வம், குல தெய்வம் இவற்றை பிரார்த்தித்து தானம் கொடுக்க வேண்டும். 5வது நிலை, இஷ்ட தெய்வம், குல தெய்வம் இவர்களை பிரார்த்தித்து தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அடுத்த 6வதா, தனது முன்னோர்களை பிரார்த்தித்து தானம் கொடுக்க வேண்டும். தன்னுடைய முன்னோர்கள் இவர்களை குறித்து தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. 7வதா, எக்காரணம் கொண்டும் தானத்திற்கான பிரதிபலனை எதிர்பார்த்து தானம் செய்யக்கூடாது. எக்காரணம் கொண்டும் தானத்திற்கான பிரதிபலனை எதிர்பார்த்து தானம் செய்யக்கூடாது என்ற நிலைகள் தானத்திற்கான வரையறைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தானம் கொடுப்பதற்கு சாஸ்திரங்கள் வரையறுத்திருக்கும் காலங்களில் குழந்தை பிறந்தவுடன் இருக்கும் 3.25 நாழிகைகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அது சமயம் தந்தைக்கு பரிபூர்ண சுத்தி உண்டு, அதாவது தொப்புள் கொடி நறுக்குவதற்கு முன்பு என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தொப்புள் கொடி நறுக்கியாச்சுன்னா தான் அந்த தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதற்கு முன்பாக இந்த மாதிரி எல்லாம் சில வரையறைகள் முன்னாடி காலத்துல பின்பற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ காலத்துல அப்படி இல்லை. அடுத்தடுத்த நிலைகள்ல நான் தெரிவிக்கும் போது இதை எப்படி இப்போதைய காலத்திற்கு தகுந்தாற்போல் செய்வது என்பதையும் அடியன் குறிப்பிடுறேன். அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. ஆக அந்த தொப்புள் கொடி நறுக்குவதற்கு முன்பாக பரிபூரணமான சுத்தி இருக்கு அப்படிங்கிறதுனாலே இந்த தானங்கள் கொடுக்கும் பொழுது 1000 மடங்கு நற்பயன் கொடுக்க வல்லது. இஷ்ட தெய்வம், குலதெய்வம் மற்றும் பித்ருக்கள் இவர்களின் அனுக்கிரகத்தை பரிபூரணமாக பெறுவதற்கு கால சூழ்நிலையும் இருப்பதால் பெரியவர்கள் குழந்தை பிறந்த 3.25 நாழிகையில் மேற்குறிப்பிட்ட தானங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறத குறிப்பிடணும். மேற்குறிப்பிட்ட விவரங்கள் தர்மசாஸ்திரம் குறிப்பிட்டவை என்றிருந்த போதிலும் 3.25 நாழிகை என்ற பெரியவர்கள் குறிப்பிட்டதற்கு அடியேன் ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை கண்டறிந்தேன். அதையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது, குழந்தை பிறந்த சமயத்தில் உதயமான லக்னம், நன்றாக கவனியுங்கள், குழந்தை பிறந்த சமயத்தில் உதயமான லக்னம் தந்தையின் முன்னோர்களுடன் தொடர்புடையது. அதாவது குழந்தையின் முன்னோர்கள், அப்ப தந்தை தான், தந்தையின் முன்னோர்கள் அப்படின்னு சொல்ல 1, 5, 9 பாவக தொடர்பை பற்றி நான் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி தாங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே அந்த குழந்தை பிறந்து 3.25 நாழிகை வரை என்ற அந்த ஒரு கால நேரத்தை ரிஷிமார்கள் குறிப்பிடுவதற்கு காரணம், தன் முன்னோர்களுடன் தொடர்பு பெறக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பதாக இருக்கலாம் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு யூகமாக இருக்கிறது அப்படிங்கிற சொல்லணும். குழந்தையின் முன்னோர்களுடன் தொடர்பு பெறும் பாவகம் என்பதை ஜோதிடர்கள், அதாவது அந்த நேரத்துல பிறக்குது அப்படின்னா ஒரு லக்னம் அமையும். அந்த லக்னம் தோராயமாக ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம். 3.25 நாழிகைங்கிறது ஒரு 1.5 மணி நேர கால அவகாசத்தை தான் குறிப்பிடுறது. ஆக அந்த குழந்தை பிறந்த அந்த லக்ன பாவகத்திற்கும் இந்த மாதிரி தான தர்மங்களை அவருடைய தந்தையார் செய்வதற்கும் அந்த குழந்தையினுடைய வாழ்வியல் சூழலுக்கும் தொடர்பு இருப்பதாக அடியன் உணர்கிறேன். அதையே தங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே குழந்தை பிறந்த நேரம் முதல் ஒரு முகூர்த்த காலம் என்று சொல்லக்கூடிய 3.25 நாழிகை வரை உள்ள காலத்தில் தானங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி தானங்களை வழங்கி தனக்கும் தன் அடுத்த சந்ததிக்கும்
தன் முன்னோர்களுக்கும் நிறைவை கொடுப்பதற்காகவே பிரசவ காலத்தில் கணவரானவர் நெடுந்தூர பிரயாணம் மேற்கொள்ளாமல் தனது இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் மேற்கொண்டு புண்ணியத்தை தேடணுங்கிறதுக்காக நெடுந்தூர பிரயாணம் மேற்கொள்ளாமல் அந்த கணவனானவர் வசிக்கும் ஊரிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தவிர்க்க இயலாத காரணத்தினால் தந்தையார் வெளியூர் சென்று மேற்குறிப்பிட்ட தானங்களை மேற்கொள்ள இயலாத சூழல் ஏற்படும் என்றால் பிறந்த குழந்தையின் தாய் மாமா தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்றது. அப்பா ஒருவேளை அந்த இடத்துல இல்ல, அவர்னால செய்ய முடியல அப்படின்னா தாய் மாமா செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது பிறந்த குழந்தையின் தாயின் தந்தை, அதாவது தாயின் தந்தை, பிறந்த அதாவது பிரசவித்த பெண்ணினுடைய அப்பா, அவர்கள் இந்த தானத்தை செய்யலாம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, ஜீவாத்மாவின் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு மகரிஷிகள் வரையறுத்துள்ள சாஸ்திர வரையறைகள் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் விதமாக இருப்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். தொடர்ந்து நாம் ஜாத கர்மா என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டோம், ஸ்நானம், தானம், ஜாத கர்மா, அதுக்கப்புறமா ஜாதேஷ்டி, நாந்தி, சிரார்த்தம் என்கின்ற 5 நிலைகள்ல பார்க்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு அந்த ஸ்நானத்தை பற்றியும் தானத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு கால நேரம் ஆகிவிட்டது. அடுத்த நிலைப்பாட்டில் ஜாத கர்மா என்கின்ற ஒரு நிலைகளில் என்னென்ன கருத்துக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். அடுத்த சந்திப்பில் இந்த ஜாத கர்மா என்கிறவற்றை நிறைவாக பார்க்கலாம். அதுவரை காத்திருக்கவும். கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.